ஹாய் கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மிஷின் லேர்னிங்கோட பார்ட் 2 வீடியோ. எதை பத்தினா ஒய் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் எம்எல். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ல வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அண்ட் அப்டேட் வெயிட்ஸ், அப்புறம் ரெடியூஸ் எரர்ஸ் அண்டு லேர்ன் ஃப்ரம் டேட்டா வச்சு லேர்ன் பண்றதுக்கு. இப்போ மேக்ஸிமம் மெயினாக என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும்னா லீனியர் அல்ஜீப்ரா, கால்குலஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் மேப் இப்போ ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சி நமக்கு டிராஃபிக் ஏரியா ஒரு ஹையாக பீக்கில் இருக்க ஏரியா டைமிங், அப்புறம் நமக்கு ஷார்ட்டஸ்ட் பார்த்து சொல்லுவோம், இன்னும் டிராஃபிக் இல்லாத ஏரியாவை சொல்லுவோம்ல, இதுவுமே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். அப்புறம் இப்போ ஃபேஸ் வந்து அன்லாக் பண்ணுறோம்ல, அப்போ அந்த இமேஜஸுக்கு 2D மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ ஸ்டாட்டிக்ஸ் வந்து பேக் போன் ஆஃப் எம்எல். ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் வந்து எம்எல்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா டேட்டாக்கு ஹெல்ப் பண்ணுது அண்டு ஃபைன் ட்ரெண்ட்ஸ், ரிமூவ் நாய்ஸ் அண்ட் மேக் டிசிஷன்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீலுக்கு லைக் போட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபன்னி ரீலாம் ஷேர் பண்ணுறோம்னா அப்போ அது புரிஞ்சுக்கும். அல்காரிதம் வந்து எப்படி புரிஞ்சுக்கும்னா இவனுக்கு வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன், ஃபன்னி ரீல்ஸாக ஷேர் பண்ணுறேன், அப்போ ஃபன்னி ஃபீடு அப்படின்னு ஃபன்னி ரிலேட்டட் ரீல்ஸாக நம்ம ஃபீடில் வருது பார்த்தீங்களா, ஃபுட் ரிலேட்டட் எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி ஃபீடு வரும். ஸோ அதுதான் இந்த ஸ்டாட்டிக்ஸை வச்சு நம்ம டேட்டா வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ஃபீடு வந்து சஜஸ்ட் பண்ணுது. தேர்டு கான்செப்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் விஸ் இன்ஃபெர்டினென்ஷியல் ஸ்டாட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிக்ஸ் நான் பார்க்கலாம். டிஸ்கிரைப்ஸ் த டேட்டா யூ ஆல்ரெடி ஹேவ். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா மீன், மீடியன், மோட், ரேஞ்ச் இந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ்லாம் இதில் யூஸ் ஆகும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இப்போ கிளாஸில் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஆர் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் மீன், மீடியன், மோட்ல வரும்ல, இதுதான் இதோட எக்ஸாம்பிள். செகண்ட் இன்ஃபெர்ஷியல் ஸ்டாட்டிக்ஸ். இப்படின்னா என்னன்னா இப்போ ஸ்மால் சாம்பிள் டேட்டா டு மேக் ப்ரிடிக்ஷன் அபவுட் த ஹோல் பாப்புலேஷன். எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைம் எக்ஸாம் வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்துக்கலாம் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் அதோட ஸ்டார் ரேட்டிங் வச்சு நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து ப்ராபபிலிட்டி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டினா ஃபியூச்சர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும், சேஞ்ச் ஆஃப் அன் ஈவென்ட் ஹேப்பனிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெயின் சேஞ்ச், சிஎஸ்கே மேட்ச் வின்னிங் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இதோட ஃபார்முலா என்னன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை டோட்டல் அவுட்கம். இப்போ ஸ்டாட்டிக்ஸ்ன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் கலெக்டட் டேட்டா, அதாவது பாஸ்ட் டேட்டா வச்சு. இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் டென்சிட்டி பேட்டர்ன் அனலைஸ் பண்றது. இப்போ எந்த டைம்ல பீக் ஹவர்ஸ்ல டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எந்த டைம்ல பீக் ஹவர்ஸ்னா இப்போ ஒரு மார்னிங் 9 to 8 to 9, 8 to 10 வந்து எல்லாரும் ஆஃபீஸ் போவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து க்ரௌடாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து ஹவு எம்எல் மாடல் லேர்ன் ஃபீட்பேக் லூப். இது எப்படின்னா மாடலை வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம், அப்புறம் எரர் செக் பண்ணோம், அப்புறம் வந்து அதவே கரெக்ட் பண்ணோம், கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணோம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நியூ வெயிட் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எரர் கிரேடியன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுள் கீபோர்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மொபைலில் வந்து டைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் எரர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் கீபோர்டு வந்து எரர்ஸ் எல்லாம் இது பண்ணி கரெக்ட் சென்டென்ஸாக கொடுப்போம் பார்த்தீங்களா, அதான் ஆட்டோ கூகுள் கீபோர்டு தான் இதுக்கு ப்ராப்பரான எக்ஸாம்பிள். அப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் மூவிஸ் சஜஷன் பண்ணுறது அந்த மாதிரி. சிக்ஸ்த் ஒன்று வந்து பயாஸ், வேரியன்ஸ், அன்சர்டனிட்டி. இந்த மூணு இருக்கு, இந்த மூணுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயாஸ்ல என்னன்னா மாடல் மேக்ஸ் சிம்பிள் அசம்ஷன்ஸ் ஆல்வேஸ் ராங். இப்போ எப்படின்னா டீச்சர் வந்து அசம் பண்ணுவாங்க பேக் பெஞ்ச் எல்லாமே ஒஸ்டா படிக்கிறாங்க பேக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் வேரியன்ஸ்னா ஓவர் திங்கிங் ஆர் ஓவர் ஃபில்டரிங் இப்படி சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா மாடல் லெர்ன்ஸ் டூ மச் நாய்ஸ் ஃபெயில் ஆன் நியூ டேட்டா, அதாவது நியூ டேட்டாலாம் ஃபெயில் ஆகிடும். இப்போ இதோட எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் மேக்ஸிமம் வந்து எக்ஸாமுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்ப்போம் பார்த்தீங்களா. இதே இது நியூ மாடலில் நம்ம ஃபெயில் ஆகிடும் அந்த மாதிரி. இப்போ வந்து அன்சர்டினிட்டின்னு என்னன்னு பார்க்கலாம். மாடல் நாட் ஷியோர் அபவுட் ப்ரிடிக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மேப் எடுத்துக்கோங்க. ரூட் ஏ வந்து 18 minutes, ரூட் பி வந்து 17 to 20 minutes. இந்த மாதிரி கூகுளே 17 minutes 20 minutes ஒரு அசம்ஷன் ரொம்ப எக்ஸாக்டா சொல்லாம ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்களா. இதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெதர் ஆப் வந்து இப்போ ரெயின் வந்து பாசிபிளா ஒரு 40%
பெரிய வாய்ப்பு இருக்கு. 60% நாட் பாசிபிள். இந்த மாதிரி அதுவுமே ஒரு அன்ஈவனா ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டாட்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் எப்படி எம்எல்ல யூஸ் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுங்க. பார்ட் 3ல என்ன வரப்போகுதுன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஃபார் மெஷின் லேர்னிங். ஸ்டாட்டிக்ஸ்லாம் மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பாருங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்ட் 3ல சந்திக்கிறோம். ஸ்டே இன் டச். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. பாய்.